அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உஸ்வத்துல் ஹசனால கிட்ஸ் செக்ஷனில் கிளாஸ் 2ல் படிக்கிற அஹ்லாவுடைய அம்மா பேசுகிறேன். எங்களோட மகள் அஹ்லா நர்சரி போகிற நேரம் உஸ்வத்துல் ஹசன் அகாடமியில் ஜாயின் பண்ணுற நேரம் அவளுக்கு அரபிக் லேட்டர்ஸ் மட்டும் தான் தெரிகிற நிலையில் தான் ஜாயின் பண்ணினா. அதுக்கு பின்னால் மௌலிமாட வழிகாட்டல் கீழே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த அரபி லேட்டர்ஸ்க்கு ஹரக்கத் வச்சுற அளவு மௌலிமாக்கள் அழகான முறையில் சொல்லிக் கொடுத்து, அதே நேரம் எழுத்துக்களை கூட்டி ஓதுறதுலேருந்து அல்ஹம்துலில்லாஹ்னு இப்போ ஒரு வருஷத்துள்ளுக்கு குர்ஆனை நல்ல முறையில் பார்த்து தஜ்வீதோட அழகான முறையில் ஓதக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வட்டிக்குது. இப்போ சூரா பக்கரால சில ஆயத்தெல்லாம் அப்படியே ஓதிட்டிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கு முதலாவது நான் நன்றி செலுத்துறதோட உஸ்வத்துல் ஹசனா இந்த அகாடமியில் எங்களோட கிளாஸுக்காக எங்களோட மகளோட கிளாஸுக்காக படித்து தரக்கூடிய மௌலிமாட மிச்சம் கனிவான பேச்சு, இரக்கமான தன்மை, அதோட அவரோட அன்பான வழிகாட்டல் எல்லாம் சேர்ந்து எங்களோட மகளை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்குது. அதே நேரம் உஸ்வத்துல் ஹசனா அந்த டிரெக்டர்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய உஸ்தாத்மார் மௌலிமாக்கள் அனைவருடையும் மிச்சம் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க உண்மையிலே தியாகங்களும் தான். அவங்க கிட்ஸுக்காக வேண்டி மட்டும் இல்லை, எல்லாருக்காக வேண்டியும் இந்த தீனுடைய கல்வியை, குர்ஆனுடைய கல்வியை மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் போயிட்டு சேரணுன்றதுக்காக வேண்டி நிறைய வழிகாட்டல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய கிளாஸஸ் எல்லாம் நிறைய பிள்ளைனோட ஆர்கனைஸோடு நல்ல முறையில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த உஸ்வத்துல் ஹசனா மென்மேலும் வளர்கிறதுக்கு நான் கட்டாயம் துவா செய்கிறதோட எங்களால் ஏழுமான உதவியும் நான் செய்ய தயாராக இருக்கிறோம். ஜஸாக்கல்லாஹ்.